முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 116. மார்ச் 29, 1990. மலரே, நான் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் சிலுவையை இறுதி வரை சுமந்து கொள். நான் உன் மீது கொண்டுள்ள அன்பை எந்த மனிதனும் ஒருபோதும் உனக்கு தர முடியாத அன்பை ஒருபோதும் மறக்கவே மறக்காதே. எப்போதும் என் மென்மையான ஆதிக்கத்தை நினைவில் கொண்டிரு. இம்முறையில் உன்னை என் அருகில் கொண்டிருப்பதில் நான் இன்பம் காண்கிறேன். நான் உன்னை ஆதரித்திருக்கிறேன், ஆகவே அகமகிழ்வாயாக. வசூலா, நீ ஜெபித்திருக்கவில்லை. என் மீது எந்த அன்பையும் நீ கொண்டிருந்ததும் இல்லை. நான் உன் வறட்சிக்காகவோ அல்லது உன் மீது உனக்கிருந்த பகைக்காகவோ உன்னை குற்றம் சாட்டவில்லை. என்றாலும் என் தயவிறக்கத்தில் நான் படுகுழியில் நின்று உன் ஆன்மாவை தூக்கி எடுத்தேன். என் குழந்தாய், இது உன் மனதில் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராகிய நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஒரு நாள் நீ முழுமையாக புரிந்து கொள்வாய். இப்போது உன் கண்களை என்னை நோக்கி உயர்த்தி, ஆண்டவர் போற்றப்படுவாராக, கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று சொல். ஆண்டவராகிய நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பிற்பாடு மாலையில், என் ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்? நான் உம்மை காணவில்லையே. சிறியவளே, நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். ஏப்ரல் 2, 1990. உன் மீது எனக்குள்ள அன்பை எப்போதும் காத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். என் சொந்த தவறுதல்களை என்னால் கண்டுபிடிக்க இயலாது என்பது எனக்கு தெரியும். இதனால் தான் எந்த தீமையான மனநிலைகளில் இருந்தும் என்னை காக்கும்படி உம்மிடம் கேட்க வந்தேன். கனமான பாவத்தினின்று என்னை விடுவியும். இனியவரான யாவே, உம்மில் நான் தங்கி வாழ என்னை அனுமதியும். என் ஆன்மாவின் அன்புக்குரியவளே, நீ எதற்காக பெருமூச்செறிகிறாயோ அந்த பாதுகாப்பை நான் உனக்கு தந்தருள்வேன். மகிழ்ச்சி கொள். என்னை மகிழ்விப்பதையே எப்போதும் தேர்ந்து கொள். நான் உன் அருகில் இருக்கிறேன். அன்பையும் கீழ்ப்படிதலையும் சுய ஒருத்தலையும் தாழ்ச்சியையும் பணிவையும் உன்னிடமிருந்து நான் கேட்கிறேன். இவ்வாறு நீ வெறுப்பையும் கீழ்ப்படியாமையும் வீண் பகட்டையும் வீண் பெருமையையும் கெடுமதியையும் உன்னிடமிருந்து அகற்றுவாய். ஆன்மாவே, அக்களிப்பாயாக. உனக்கு பின்னால் பார்க்காதே, என்னை பார். எனக்கு நேராக இரு. உன்னை என்னிடம் அர்ப்பணி. என் வருகை அண்மையில் உள்ளது. ஆண்டவராகிய எனக்கு அஞ்சும் எவனும் புரிந்து கொள்வான். என் ஆவியானவர் உம்மீது இருக்கிறார். எனக்கு மிக பிரியமானவளே, உன்னை வளர்த்தவராகிய நான் என் அன்பை எப்போதும் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. களி கூறுவாயாக, களி கூறுவாயாக என்று நான் உனக்கு சொல்கிறேன். என் ஆவியானவரை உன்னில் வேலை செய்ய அனுமதி. உன் அதீத பலவீனத்தையும் மீறி எல்லாவற்றையும் செய்து முடிக்க என்னால் முடியும். நீ எவ்வளவு சின்னஞ்சிறியவளாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கு நான் பெரியவராக இருக்கிறேன். என் வரப்பிரசாதத்தை ஏற்றுக்கொள். உன் மந்த நிலையை அகற்றிவிடு. சமாதானம் எப்போதும் உன்னோடு இருப்பதாக. உன் இதயத்தை கொண்டு என்னை சீராட்டு. ஒருபோதும் என்னை அலட்சியம் செய்யாது. இன்னும் பல காரியங்களை நான் உனக்கு கற்பிப்பேன். நிஜமான அறிவோடு நீ அறிமுகமாகும்படி செய்வேன். என் வாயினின்று நீ கற்றுக்கொள்வாய். ஞானம் உனக்கு முன்னால் வருகிறது. அதுவே உனக்கு கற்பிப்பவராக இருக்கிறது. நீ செய்வது அனைத்தையும் அன்போடு செய். என் தோட்டத்தை அழகுபடுத்து. என் முள்முடியை அகற்றி ரோஜா கிரீடம் ஒன்றை வைப்பதன் மூலம் என் தலையை அலங்கரி. ஆண்டவராகிய நான் என் மகிமையின் நாளுக்காக எவ்வளவோ பொறுமையின்றி எப்போதும் காத்திருக்கின்றேன். ஏப்ரல் 3, 1990. இயேசுவே, என் இரட்சகரே, படுகுழியில் நின்று என்னை பிடுங்கிக் கொண்டவரே,
உமக்காக நான் இயங்குகிறேன். நீர் என்னை கனிவோடு நடத்துகிறீர் என்றும் எனக்கு அதிக நன்றாக கற்பிக்குமாறு நான் துன்புற செய்கிறீர் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மீண்டும் என் இரட்சகராக இரும். என் மகிழ்ச்சியை புதுப்பியும். பரிசுத்த தனத்தையும் இதய நேர்மையையும் நீர் நேசிக்கிறீர் என்பதால் என்னிடமிருந்து எல்லா தீமையும் வேறறுத்து விடும். என் குழந்தாய், சமாதானத்தில் இரு. துன்பம் உன்னை அர்ச்சிப்பதற்காக நான் உனக்கு தரும் பரிசாக இருக்கிறது. நான் உன் வெறுமையான ஆன்மாவின் இனிய வாதியாக, உன் மனதின் சித்திரவதையாக. குறிப்பு, அதாவது கடவுளுக்காக தாகம் கொள்வதும் ஏற்கனவே அவரோடு மோட்சத்தில் இல்லாமல் இருப்பதற்காக துன்புறுவதும். உன் வாயின் தனியாத தாகமாக, உன் இதய துடிப்பாக இருப்பேன். ஆன்மாவே, உன் கண்களை திறந்து புனிதத்துவத்தின் பாதையில் நடந்து செல். உன் சித்தத்தை எனக்கு ஒப்புக்கொடு. ஆன்மாவே, உன் கண்களை திறந்து நோக்கு. நான் எனக்கு பின்னால் விட்டு வந்துள்ள கால் தடத்தை பார். என் பாதை என் இரத்தத்தால் குறியிடப்பட்டுள்ளது. இந்த குறிகளை பின் செல். அவை என்னிடம் அழைத்து வரும். துணைக்கு யாரையும் தேடாதே. இது என்ன அல்லது அது என்ன என்று கேட்காதே. என் பலம் உன் வீழ்ச்சிகளை தாங்கிக் கொள்ளும். ஆன்மாவே, இந்த வழி முழுவதையும் கடந்து என்னிடம் வா. நான் என் கிண்ணத்தை உனக்கு பருகத் தருவேன். வசூலா, என் கிண்ணம் கசப்பானது என்றாலும் அதை மறுக்காதே. பருகு. பருகி என்னை மகிமைப்படுத்து. நான் வெள்ளை போலத்தைப் போல என் ஆசீர்வாதங்களை உன் மீது பொழிவேன். வசூலா, என் மகளே கேள். நீ என் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறாய் என்றாலும் நீயாகவே எந்த காயமும் படாமல் இருப்பாய். ஆகவே அஞ்சாதே, மாறாக முன்னேறு. என் இரத்த தடங்களை பின்பற்று. உன் இடமோ வலமோ பாராதே. நான் உன்னை அர்ச்சிப்பதற்காக உனக்காக காத்துக்கொண்டு உனக்கு முன்னால் இருக்கிறேன். வா, தனியாக வா. உன்னில் எனக்கு போட்டியாளர்களை காண நான் விரும்பவில்லை. நான் உன் மீது கொண்டுள்ள மாபெரும் அன்பின் நிமித்தமாக இந்த சுத்திகர நாட்களில் குறைவாக சாப்பிடு. நான் இந்த சாலையின் முடிவில் நிற்கும் உன் மீட்பராக இருக்கிறேன். உன் கண்களை திறந்து உனக்காக நான் சிந்திய இரத்த சுவடுகளை பார். இந்நாட்கள் உனக்கு மறக்க முடியாதவையாக இருக்கட்டும். ஆன்மாவே, விழித்தெழு. ஏன் உறங்குகிறாய்? வந்து என்னில் உன் பலத்தை கண்டுகொள். வா, அன்பிற்கான என் தாகத்தை நீ தணிப்பாய் என்றால் உன் தாகத்தை நான் தணிப்பேன். என் மகளே, அந்த படுகுழியினின்று உன்னை விடுவிக்க வந்தவர் நானே என்பதாலும் உன் மீது எனக்குள்ள மாபெரும் அன்பை வெளிப்படுத்தி உன்னை காப்பாற்ற வந்தவர் நானே என்பதாலும் இது உன் கடமையாக இருக்கிறது. இப்போது வந்து உன் சித்தத்தை எனக்கு ஒப்புக்கொடு. காய்ந்து வெடித்துள்ள என் உதடுகளின் மீது உன் அன்பின் ஒரு சில துளிகளை விடுவதன் மூலம் அன்பிற்கான என் தனியாத தாகத்தை தணிக்க உனக்குள்ள ஆவலை காட்டு. பாலைவனத்தின் காட்டு மலர்கள் காலை பனித்துளியை வரவேற்பது போல நான் அவற்றை வரவேற்பேன். ஆன்மாவே, நீ குற்றமற்றவளும் அல்ல, பிரமாணிக்கம் உள்ளவளும் அல்ல. ஆயினும் என் மாசற்றத்தனத்திலும் என் ஒளியிலும் உன் ஒவ்வொரு பாவத்தையும் நான் துடைத்து அகற்றினேன். ஆகவே இப்போது என்னை சந்தோஷப்படுத்து. உன் கண்களை என்னை நோக்கி உயர்த்தி நான் உனக்கு மேல் காட்சிக்கு வைத்துள்ள விருது கொடியை பார். மனித குலத்திற்கு உன் வழியாக என் அன்பு மற்றும் இரக்கத்தின் விருது கொடியை காட்டும்படி பலர் நடுவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதை இப்போது உங்கள் தலைகளுக்கு மேலாக நான் காட்சிக்கு வைக்கிறேன். தலைமுறையே, தனது முழு அன்புக்குரியவளை தேடிச் செல்லும் காதலனைப் போல எந்த வழியில் உன்னை நித்தியத்திற்கும் என்னுடையவளாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று தேடி நான் எல்லா திசைகளிலும் செல்கிறேன். தலைமுறையே, உன் சுவருக்கு பின்னால் இன்னும் கூட ஒரு பிரமாணிக்கமுள்ள நண்பனை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று எனக்கு காட்டு. அப்படி யாரையும் நான் காணவில்லை என்றாலும் ஒரு தயக்கமுள்ள நண்பனையாவது. அப்போது பேரழிவின் நாள் உன்னை தாக்காதபடி உன் வஞ்சக தன்மையை நான் நேர்மையுள்ள
பேச்சாக மாற்றுவேன். நண்பனே, தீமைக்கும் நன்மைக்கும் இடையே இன்னும் தயங்கிக் கொண்டிருப்பவனே, பக்தி ஆர்வமற்றவனாக இராதே. என் இதயம் அன்பினால் நோயுற்று இருக்கிறது என்பதை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லையா? வந்து என் இதய துடிப்புகளை உணரு. ஒவ்வொரு இதய துடிப்பும் நண்பனே உனக்கு அன்பின் ஓர் அழகிய பாடலாக இருக்கிறது. அன்பானவரின் பொறாமையுள்ள அன்பின் அழைத்தலாக இருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கு முன்னும் இரவில் நிழல்கள் ஒரு திரையைப் போல் உன்மீது விழும் முன்னும் என்னிடம் வா, என்னிடம் வா. நாளை வரை மீண்டும் என்னை கடும் ஏமாற்ற நிலையில் விட்டு சென்று விடாதே. கடும் புயலும் நெருப்பும் புதரை போல் உன்னை சிதறடிக்கும் முன் வந்துவிடு. என்னிடம் வா. நான் கடும் துன்ப நாட்களில் உன் ஆன்மாவை கவனித்துக் கொள்வேன். ஆன்மாவே, உன் சத்தத்தை நான் கேட்க விடு. உன் காலடி சத்தத்தை நான் கேட்க விடு. இரவு இறங்கும் முன் உன் குரலை நான் கேட்க விடு. குறிப்பு: கெஞ்சிக் கொண்டிருந்த இயேசுவின் குரலின் துணி திடீரென மாறியது. திமரம் கனிந்து விட்டது. விரைவில் நீங்கள் அதன் முதற் கனிகளை உண்பீர்கள். இப்போது பசியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் திருப்தி அடைவீர்கள். அன்பானவர் உன்னை அன்பு செய்கிறார். என் வீடு உன் வீடாக இருக்கிறது. என் கரங்களுக்குள் விழு. நான் உன் வறட்சியை என் அன்பின் பொழிவை கொண்டு நிரப்புவேன். வா, இயேசுவாகிய நான் அளவற்ற விதமாக உன்னை அன்பு செய்கிறேன். முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.